Morning Moon. கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் ஒருத்தர் இன்றைக்கி சாம்சங் கேலக்ஸி A56 மொபைல் வாங்க போகிறாரு. அவர் வாங்க போகிறேன்னு சொன்னோன்னே கண்டிப்பாக நீங்கள் வாங்கினே நம்ம உங்களை வச்சு ஒரு அழகாக நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுங்கள், அன்பாக்சிங் வீடியோ பண்ணுங்கள், சாம்சங் கேலக்ஸி எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான மொபைலு அப்படிங்கிற மாரி அதாவது ஒரு பட்ஜெட் மொபைல் வாங்கும்போது சம்டைம் நம்மள்ட்ட சஜெக்ஷன் கேட்பாங்க. நான் அப்போ D40 ஆப்பில் பார்த்து நாங்கள் ஒரு சஜெக்ஷன் சொன்னோம். கிராண்ட் ஹைபர் மார்க்கெட்டில் ஒரு சீப்பான ப்ரைஸ் மீன்ஸ் அதாவது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் ப்ரைஸ் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஒரு 100 ரியல் வேரியேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இந்த மொபைல் சாம்சங் A56 பார்த்திங்கன்னா மற்ற ஹைபர் மார்க்கெட்லலாம் கிட்டத்தட்ட 1239 ரியால் விற்கிது. ஆனால் கிராண்ட் ஹைபர் மார்க்கெட்டில் இப்படி ப்ரைஸ் மார்க்கெட்டை உடைக்கிற அளவுக்கு ஹைபர் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு கன்சூமருக்கு கொடுக்க வேண்டிய டிஸ்கவுண்ட்டை கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். அவங்கள்ட்ட மேபி குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதால கூட இருக்கலாம், அவங்க பல்காக பர்ச்சேஸ் பண்ணதால கூட இருக்கலாம். ஓகே, நமக்கு தேவை டிஸ்கவுண்ட்டு, அது மட்டும் இங்கே கிடச்சிது. அதனால நாங்கள் இடம்னா கிராண்ட் ஹைபர் மார்க்கெட்டில் 1169 ரியாலுக்கு வாங்கின உடனே நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம், அழகாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுப்போம். அந்த அன்பாக்சிங் வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடியே அந்த சாம்சங் மொபைலை பிரிக்கிறது தான். பிரித்தோடனே நாங்கள் அதை எப்படி ஆன் பண்ணுறது நானும் குழம்பி யோசிச்சுட்டே இருந்தேன். அதாவது ஜஸ்ட் லைக் ஒரு லாங் ப்ரெஸ் அந்த ரைட் சைடில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஆன் ஆகும். பட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் வாங்கினோடனே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம், நமக்கு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. சம்டைம் நம்ம மைண்டும் கன்ஃபியூஷன் ஆகும். அந்தமாரி தான் எனக்கும் கன்ஃபியூஷன் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே அது லாங் லைஃப்பில் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஆன் ஆகிடுச்சு. அதாவது மொபைலு, இந்த காரு, இது எல்லாமே புதுசாக வாங்கும்போது ஒரு மனுஷனுக்கு வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வாழ்நாளில் நம்மளால் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்றைக்கு ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கியிருக்கீங்க? அதாவது என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கும்போது நான் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி நான் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய 2500 ருப்பீஸில் INR ருப்பீஸில் நான் வாங்கின ஒரே ஒரு மொபைல். அப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு 2 மாதம் சேர்த்து வாங்கின மொபைல் பார்த்திங்கன்னா சோனி Z550i. அப்போ அது ஒரு ஃப்ளிப் டைப்பு. அப்போ மொபைல்லாம் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரொடக்ஷன் ஆன டைமு. நான் 10th படிக்கும் போது அல்கட்டலுங்கிற ஒரு செங்கல் பெருசுக்கு இருக்கும் மொபைலு. அந்த மொபைலை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு மொபைல்லே நான் பேசினேன். அப்படி அப்போல்லாம் நோக்கியா 500 சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செங்கல் பெருசில் தான் இருக்கும். அதெல்லாம் மொபைல் வந்த டைம்னு சொல்லலாம். இப்போல்லாம் எவ்வளோ அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. வாங்க அடுத்த ரிவ்யூவில் பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த மொபைலில் நம்ம டெக்னிக்கலாக ரிவ்யூ பண்ண போகிறோம், அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க டெக்னிக்கலாக ரிவ்யூ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா, நான் சம்டைம் கண்டினியூஸாக வீடியோ பண்ணுறதுலேன்னு நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போடுங்கன்னு. சம்டைம் நம்மளோட ஒர்க் ப்ரெஷர், நம்மளோட ஃபேமிலி ஒர்க்கு, இந்தமாரி நிறைய விஷயத்துக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சம்டைம் டைம் வீக்கெண்டில் மட்டும்தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு நிறைய கண்டென்ட் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம பட்ஜெட் மொபைல் பார்த்துட்ருக்கோம். அதாவது சாம்சங்கோட இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கினார், என்னோடய நண்பர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பார்த்திங்கன்னா அவரோட சிஸ்டருக்கு வாங்கி கொடுக்குறாரு. அப்போ நான் அவர் என்கிட்ட சொன்னார், சாம்சங்கில் பட்ஜெட் மொபைல் வாங்கணும், அதாவது 1250 ரியாலுக்கு. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மொபைல். சாம்சங்கில் A சீரியஸே அதோட டிஸ்பிளேயே கொரில்லா கிளாஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நான் கண்கூடாக பார்த்தேன், கொஞ்சம் கீழே விழுந்தப்போ எந்த இதுவும் டேமேஜே ஆகலை. அந்தளவுக்கு ட்ராப் டவுனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொரில்லா கிளாஸ் டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கேலக்ஸி A56 5G மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம எங்கே வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா கிராண்ட் ஹைபர் மார்க்கெட்டில் நல்ல ஆஃபர் போச்சு. ஆக்சுவலாக 1169 ரியாலு. இது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 52,000 ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிது. ஆனால் இங்கே உங்களுக்கு 1169 ரியாலுக்கு. அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறதுக்கு மொபைல் ஃபோனு, அடுத்தது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 1000-2000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் மொபைல் ஃபோனில் ஒரு 10,000 மேஜராகவே டிஃப்ரென்ஸ் வருது. இந்த மொபைலோட ப்ராசரு, இதோட ஸ்பெசிஃபிகேஷனு, இந்த பட்ஜெட் மொபைலை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மேட் இன் வியட்நாம். நம்ம ஆல்ரெடி நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நம்ம ஜஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து அப்படியே ரிமூவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரீமியம் டிசைன், இந்த சில்வர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லுக்காக அட்ராக்ஷனாக இருக்குது. அதாவது 5Gயில் ஒரு சிம்மு 5G நெட்ஒர்க்கோட ஒரு மொபைல் கிடைக்கிது 1169 ரியாலில். நம்ம ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணோம்னா A56 நம்ம சூஸ் பண்ணலாம். அதேமாரி டிஸ்பிளே கொரில்லா கிளாஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டிஸ்பிளே தான். இதோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா
ஆக்சுவலாக இதோட ப்ராசர் வந்து எக்ஸினாஸ் 1000 1580 ஒரு என்எம் ப்ராசர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபியு வந்து ஏஎம்டியோட ப்ராசர் தான் போட்டிருக்காங்க. 8 GB ரேமு. ஆண்ட்ராய்டு வந்து நீங்கள் 6 இயர்ஸ்க்கு அப்டேட் அண்ட் சப்போர்ட் இவங்க கொடுக்குறாங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டும் ஐஓஎஸ் மாரி ஆகிடுச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அப்டேட் பண்ண முடியுமா, அதுக்குள்ளே நீ மொபைலே அப்டேட் பண்ணிக்கோங்கிற மாரி தான் இப்போ எல்லா மொபைலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிம்மு, சிம்மு இது ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஒரு 5G மொபைல் டிவைஸு. அது மெயினாக நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு கேமரா பேக் சைடில் 50 மெகா பிக்சலு, ஒரு கேமரா மைக்ரோ கேமரா, ஒரு கேமரா இது ரெண்டுமே 12 மெகா பிக்சல், ஒன்று வந்து அல்ட்ரா அண்ட் மைக்ரோ 150 மெகா பிக்சல். ஆனால் ஜூம்லாம் பார்த்திங்கன்னா 10x தான் இருக்குது. பட்ஜெட் மொபைலில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் சைனீஸ் மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 100x ஜூம்லாம் கிடைக்கலாம். மேபி ரெட்மி இருக்குது, ரியல்மி இருக்குது, OnePlus இதெல்லாம் சைனீஸ் மொபைலில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் லைஃப்பில் அந்தளவுக்கு வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா சாம்சங்கை பொறுத்தவரையும் மேட் இன் வியட்நாம். அவங்களோட பர்ஃபெக்டான ஒரு டிசைனு, ஒரு ப்ரீமியம் டிசைன் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து சாம்சங்னாலே உங்களுக்கு லாங் லைஃப் வரும். எப்படி ஐஃபோன் லாங் லைஃப் வருதோ அதேமாரி ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்றைக்கி லீடிங்கில் இருக்கிறது நம்ம சாம்சங் தான். இப்போ முன்னாடிலாம் வந்து இந்த சிம் கார்டெலாம் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க, டாப்பில் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட டிசைன் பார்த்திங்கன்னா டவுனில் கொடுத்துருக்காங்க. டியூவல் மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கரு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. டிசைன்டு பை சாம்சங் இன்ஜினியர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் வியட்நாம்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். ஆப்பு எல்லாமே நீங்கள் வந்து இது ஆக்சுவலாக வந்து 5G மொபைலுங்கிறதால உங்களுக்கு எல்லாமே பேட்டரியோட சார்ஜிங்கு, 60 வாட்ஸு சார்ஜிங் சப்போர்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக இப்போல்லாம் வந்து பேட்ரி வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் போர்ட்டில் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஃப்ரண்ட்டு எப்போவுமே 12 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கேமரா இன்னும் நல்லா சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா என்ன ரீசன்னா, நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் கொஞ்சம் பிளாக் ஷேட் வரும். அந்த நேச்சுரலான லுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஐஃபோன் மாரி அந்த ஒரு அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஏஐ சிஸ்டம் வந்ததால் இவங்க வந்து ஃபில்ட்ரேஷன்லாம் நிறைய மாற்றிருக்காங்க. இப்போ இதில் எடிட் பண்ணனா இப்போ பாருங்கள் ஃபில்டர்லாம் ஈஸியாக பண்ண முடியுது. கொஞ்சம் அட்ராக்டிவான டிசைன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கலரு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், ஃபிலிம் கிரெயினு இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய டிசைனை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லுக் வைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாரி நம்ம அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியுது. அதேமாரி இப்போது ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு ஜூம் எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த ஜூமே வந்து இப்போது வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டியூவல் ரெக்கார்டிங் அது வந்து இதில் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ஆப்ஷன்னு சொல்ல முடியுது. டியூவல் ரெக்கார்டிங் பாருங்கள். இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், அப்பயுமே உங்களுக்கு வந்து அதுலேயும் வருது பாருங்கள். அது கொஞ்சம் ரெண்டு விதமாக நம்ம வந்து டியூவல் ரெக்கார்டிங்கை நம்ம இதில் பார்க்க முடியும். ஆனால் ஒரு சில ஐஃபோனில் அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பட் இதுலேயும் இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். வீடியோவில் வந்து உங்களுக்கு UHD ரெக்கார்டிங், அதாவது 1000 ரியாலுக்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களால் வந்து இங்கே வந்து 4K வீடியோவை நம்ம வாங்க முடியும்னு வச்சுங்களேன். இங்கே வந்து UHD இங்கே பாருங்கள், FHD, UHD, அதாவது அல்ட்ரா HD ரெசொல்யூஷன். இந்த அல்ட்ரா HD ரெசொல்யூஷன் வந்து 4Kன்னு நம்ம சொல்கிறோம். FHDங்கிறது 4Kவோட கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி. அதிலே இன்னொன்று வந்து HD குவாலிட்டியில் இருக்குது. அடுத்தது ப்ரோ வீடியோன்னு வச்சுருக்காங்க, சிங்கிள் டேக்கு. ஐபர் லேப்ஸுங்கிறது நம்ம எப்படி டைம் லேப்ஸ் மாரி. அடுத்தது ஸ்லோ மோஷனு, மைக்ரோ, பெனரோமு, ஃபுட்டு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு என்னென்னா இவங்க இன்பில்டாக வந்து ஐஃபோன் மாரி எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு நம்ம பார்ப்போம். ஆனால் மேக்ஸிமம் எடிட்டிங் ஆப்ஷன் இதில் இருக்காது. ஆனால் அவாவி அந்தமாரி கொஞ்சம் அதர் பிராண்டு சைனீஸ் மொபைல்லாம் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எடிட்டிங் ஆப்ஷன் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ஆப்பு தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி லிங்க்டின்னு, அவுட்லுக்கு. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் நம்ம கேரண்டியாக சொல்லலாம், கொஞ்சம் லைஃப் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும். சைனீஸ் மொபைலில் பேட்ரி திடீர்னு ஓவர் ஹீட் ஆகுறது அந்தமாரி ஒரு ஃபால்ட்டெல்லாம் இதில் இருக்காது. ஒரு சில பேருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரணுன்னா நம்ம சாம்சங் தான் நம்ம
ப்ரொவைட் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கும்போதும் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கணுனாலும் சாம்சங் கொடுத்தா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு வச்சுங்களேன். அதேமாரி ஆக்சிடென்ட் டச் ப்ரொடெக்ஷன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தமாரி எசென்ஷியல் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். பேட்டரியை எந்த அளவுக்கு சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம சேவ் மோடில் போட்டோம்னா கொஞ்சம் டார்க்கான ஸ்க்ரீன் ஷேவுக்கு போய்க்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆப் ஏதாவது க்ளோஸ் பண்ணோன்னா, ஏன்னா இந்த ஆண்ட்ராய்டில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று இருக்குது. ஆப்பு க்ளோஸ் பண்ணோன்னு வைங்களேன், ஜஸ்ட் இப்படி இதை ப்ரெஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ஆல் ஆப் ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலே எல்லா ஆப்பும் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து ஐஃபோன்லலாம் 1 பை 1 தான் க்ளோஸ் பண்ண முடியும். இன்னும் வந்து நிறைய ஐஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து 14 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ரோ மேக்ஸ்லாம் அந்தமாரி இருந்தது. 17 ப்ரோ மேக்ஸில் நிறைய அப்டேட்டட் இருக்குது. இதில் வந்து ஏஐ சிஸ்டம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஏஐ சிஸ்டத்தை நம்ம இதில் பார்க்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஏஐ ஒர்க் ஆகும்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் ஏஐ எப்படி இருக்குது, ஏன்னா கூகுளில் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து நம்ம ஐஃபோனில் ஷெரீமோ இதில் ஓகே கூகுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதுக்கு தகுந்தாப்புல இது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதேமாரி சாட் ஜிபிடி எல்லாமே ஏஐ நீங்கள் ஆப்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் ஆஸ் இட் இஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்து அந்த ஒரு 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 ஹை லெவல் ப்ராசஸர் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம ஜிபியு வந்து நம்ம கிராஃபிக்ஸ் யூடியூப்லலாம் நம்ம பார்த்தோம்னா வீடியோஸ்லாம் 4K வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வந்து இதோட மேக்ஸிமம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஏஎம்டியோட கிராஃபிக்ஸு. அப்போ நம்ம ஒரு 8K வீடியோ போட்டால் மொபைலில் எந்த அளவுக்கு சவுண்ட்ஸ்லாம் இருக்குது அதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம சேனல்லே நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்மளோட வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த மொபைல் மூலமாக செக் பண்ணுறோம். ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல்லே ஆடு தான் ஜாஸ்தி. ஏன்னா எல்லா சேனல்லையுமே இப்போ வந்து ஆடு வந்து மஸ்ட்டு நீடுன்னு யூடியூபுனாலே நமக்கு வந்து இப்போ ஆடு வருது. மொபைல் கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகுது. ஏதோ அப்டேட் இஷ்யூ இருக்கிறதால ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதுதான் மார்னிங் மூனோட சேனலு. இப்போ நான் ரீசெண்டாக லோகோலாம் மாற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ ஐக்கான்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு வீலாகர்னா ஃபஸ்ட்டு அந்த சேனலோட லோகோ வந்து பர்ஃபெக்டாக வைக்கணும். இதெல்லாம் டிசைன் பண்ணது ஏஐ சாட் ஜிபிடிலேருந்து தான் டிசைன் பண்ணேன். அதாவது நான் ஒரு இமேஜ் கொடுத்துட்டு எனக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணி கொடு, அட்ராக்டிவாக பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சேனலில் மெசேஜ் சாட் ஜிபிடியில் போட்டோன்னா போதும், நம்ம சேனலுக்குன்னு ஒரு தனி லோகோவே க்ரியேட் பண்ணி கொடுக்குது சாட் ஜிபிடி. அந்தளவுக்கு அட்வான்ஸாக பண்ணுது சாட் ஜிபிடி. அதேமாரி நம்ம வந்து இப்போலாம் வந்து சேனல் பேனர்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்லலாம் டிசைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சாட் ஜிபிடிலே நீங்கள் சொல்லிட்டிங்கனாலே அதுவே உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேனரும் டிசைன் பண்ணி கொடுக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட யூடியூப் சேனலில் தான் நம்ம இதில் ப்ளே பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சவுண்டெல்லாம். அந்த நிகழ்ச்சிலாம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. ஒரு முனைப்போட இருந்தேன். அந்த சமயத்தில் தான் நண்பர் ஒருத்தர் விஜய்ங்க நண்பரை சந்தித்தேன். பாருங்க, பறையாட்டம் இன்டர்வியூ வீடியோ எடுத்தது. பறை பார்த்தோன்னா எனக்கு கல்லூரி காலத்துல பறைவாசி ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டு கொண்டு வந்து யாராவது பறை தேவைப்படுது அதையும் நிர்மலன் தான் நம்ம அணி ஒருங்கிணைப்பாளர் தான் அவர் கோஆர்டினேட் பண்ணாரு. ஓகே, அவர் ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கும் பறை வேணும்னா அவங்க கிட்ட சொல்லி அது ஒருத்தர் மூலமா யாரும் ஊருக்கு வராங்க இங்கிறது போறாங்கிறத ஒருங்கிணைச்சு கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்து 3200 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போது ஒரு சில வீடியோஸ், அதாவது லாஸ்ட்டாக நான் போட்ட ரெட்மி வீடியோ ஷார்ட்ஸில் 1.2K போயிருக்கு. முடிஞ்ச அளவு நம்மளும் முயற்சி பண்ணுறோம். என்றைக்காவது நம்ம சேனலும் 1.13 மில்லியன் வியூஸ் போகணுங்கிறது என்னோடய ஒரு மெயினான ஒரு குறிக்கோள். இது பாருங்கள், ரெட்மி ரீசெண்டாக ரெட்மியோட ஸ்கூட்டர் ரிவ்யூ பண்ணேன். பெல்லுக்கிட்டே இருக்கும் இந்த பட்டனை. இதை ப்ரெஸ் வாய்ஸ்லாம் பயங்கர கிளாரிட்டியாக இருக்குது. ஈஸியாக ஃபோல்டு பண்ணி இப்படியே தூக்கிடலாம். நீங்கள் இப்படியே தூக்கி அழகாக போயிட்டு நீங்கள் மெட்ரோலையும் நீங்கள் லாக் பண்ணி வைக்க முடியும்.
ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஈவி பைக். மொத்தத்தில் இந்த மொபைல் வந்து ஒரு 8 GB ரேமோட ஒரு சின்ன சூடு கூட ஆகலை, ஓவர் ஹீட்டாலாம் ஆகலை, பேட்ரி சார்ஜ் போட்டாலும் பர்ஃபெக்டாக இருக்குது. அதேமாரி ஸ்பீக்கரும் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு 5G மொபைல் சிம்மோட ஒரு 8 GB ரேமு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ப்ராசஸரோட ஒரு கிராஃபிக்ஸ் எஃபெக்டிவாக ஒரு ப்ரீமியம் டிசைனில் ஒரு 256 GB ஸ்டோரேஜோட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்னால் பர்ஃபெக்டான மொபைல். கேமரா வந்து ஒரு 50 மெகா பிக்சலில் உள்ள ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பட்ஜெட் மொபைல் அப்படின்னா இது சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மொபைல் வந்து ஒரு பர்ஃபெக்டான மொபைல் தான். சோஷியல் மீடியா ஆப்பு எல்லாமே, யூடியூப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேசிக் கேலக்ஸி மொபைல் அப்படின்னா ஒரு A சீரிஸ் வாங்கினா உங்களுக்கு ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாம்சங் மொபைல் தான் இது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்தமாரி பட்ஜெட் மொபைல் கத்தாரில் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட ரேட் டிஃப்ரென்ஸ் எங்கே சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆனால் கத்தார்லேயே வந்து ஒரு 100 ரியால் டிஃப்ரெண்ட்டில் கிராண்ட் ஹைபர் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கிது. இதை விட சேர்த்து நான் ஒரு கார் கூப்பனே எழுதி போட்டிருக்கோம். ஏன்னா இந்தமாரி நீங்கள் வாங்கும்போது அவங்க வந்து ஒரு ஹைபர் மார்க்கெட்லேயும் ஒரு கார் ஏதாவது பரிசு கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு ட்ரா வச்சு கொடுப்பாங்க. நிறைய பேர் எழுதி போடுறாங்க. பட் யாருக்கு உழுதோ, அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் உழுவும். இதில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக சாம்சங்கோட டீலர் வாரண்ட்டி ஆத்தரைஸ்டு. நீங்கள் கத்தாரில் மட்டும் நீங்கள் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும்னு கிடையாது. சாம்சங் வந்து இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக நம்ம பார்ப்போம். Morning Moon